தான் நினைக்கிறேன். சரி 11 11 போயிடலாமா? 11 பார்த்தீங்கன்னா ரொம்ப கடினமான கணக்கு எல்லாத்துக்கும் தோணும். ஆனால் கடினமான கணக்கில் ரொம்ப ஈஸியான கணக்கு எப்படி சார் அப்படின்னு சொல்லி தரேன். லெசன் கம்பெனி The following particulars are extracted from the records of company. என்னங்க ஒரு ரெக்கார்ட்ஸ் ப்ராடக்ட் ஏக்கும் பிக்கும் என்ன ஆகுதுன்னு சொல்றாங்க. ப்ராடக்ட் ஏ ஓடது 100ங்க. என்னங்க சேல்ஸ் பெர் யூனிட் நல்லா கவனிங்க. மேலே கொடுத்துருக்காங்க பெர் யூனிட். கன்சம்ஷன் மெட்டீரியல்ஸ் 2 kg. மெட்டீரியல் காஸ்ட் 10 5. டைரக்ட் வேஜஸ் 15 10. டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் 5 6. அப்ப இதெல்லாம் வந்து கன்சம்ஷன் ஆஃப் மெட்டீரியல்ஸ். என்னங்க இதெல்லாம் மெட்டீரியல். மெஷின் ஹவர்ஸ் எவ்வளவுங்க? 3 hours 2 hours. ஓவர்ஹெட் ஃபிக்ஸ்டு வேரியபிள் எதை நம்ம எடுத்துக்க சொல்லுவாங்க? வேரியபிள் எடுத்துக்கணும். ஃபிக்ஸ் விட்டுலாம். ஆமா வரலையா? டைரக்ட் வேஜ் பெர் ஹவர் அந்த இதுக்கு ஒரு மணி நேரத்துக்கு எவ்வளவு? 5 ரூபானா 3 மணி நேரத்துக்கு எவ்வளவு? ஓவர்ஹெட் 3 5. ஒரு மணி நேரத்துக்கு 5 ரூபானா 2 ஹவருக்கு எவ்வளவு? 10 ரூபாய். புரியுதுங்களா? அப்ப கமெண்ட் ஆன் profitability of each product. Both use the same raw materials. When total sales potential in unit is limited, total sales potential in value is limited, raw material is in short supply, production capacity in terms of machine hours is the limiting. Assuming raw materials as the key factor, availability of which is 10,000 kgs and each product cannot be sold more than and find out the product mix which yield maximum profit. அப்ப கணக்கு பார்க்கும்பொழுது என்னென்னமோ கேட்டுக்கிறானே, நம்ம இதெல்லாம் படிச்சாதலே இருக்கணும். ஆனா ஒண்ணுமே கிடையாது. திரும்ப ஒரு தடவை கணக்கு படிக்கிறேன் கவனிங்க. சேல்ஸ் 100 யூனிட், வேரியபிள் காஸ்ட் கொடுத்தாச்சு, பிக்சடு காஸ்ட்டும் கொடுத்தாச்சு, நம்ம ப்ராஃபிட் தான் கஷ்டம் கண்டுபிடிக்கணும். அப்ப இதெல்லாம் நீங்க மறந்துட்டு முதல் எடுத்து நம்ம எங்க தான் போயிடணும்? ப்ராஃபிட் கண்டுபிடிக்க போயிடணும். அப்ப பாத்தீங்கன்னா ஸ்டேட்மெண்ட் ஷோயிங் computation of contribution per unit of different factors of productions and determination of profitability. இப்போ செல்லிங் பிரைஸ் பெர் யூனிட் எவ்வளோங்க? 100 ரூபாய். ஸோ வேரியபிள் காஸ்ட் இருக்குல்ல கஷ்டம், அவனே கொடுத்தான் 10 ரூபா. வேரியபிள் காஸ்ட் இல்லைங்க 10 ரூபா 15 ரூபா 5 ரூபா. அப்போ அதை அப்படியே எடுத்து போடணும். 10 ரூபா 15 ரூபா 5 ரூபா. வேரியபிள் ஓவர் ஹெட் மட்டும் நான் சொன்னேன், அவனே ரேட் எவ்வளோங்க? 15 ரூபா. அப்போ அதையும் எடுத்து போட்டாச்சு 15 ரூபா. ஸோ டோட்டல் வேரியபிள் எவ்வளவு? 45 ரூபா. அப்போ கான்ட்ரிபியூஷன் எவ்வளவு? 100ல் 45 போச்சுன்னா 55 ரூபா கான்ட்ரிபியூஷன். இதுல தான் கஷ்டங்களா? ஒண்ணுமே கிடையாது. கான்ட்ரிபியூஷன் பை சேல்ஸ் இன்டு 100 எவ்வளவுங்க? 55%. அப்ப கான்ட்ரிபியூஷன் பெர் யூனிட் என்னங்க? எதுக்காக கண்டுபிடிக்கும் கான்ட்ரிபியூஷன் பெர் யூனிட்? பிரேக் ஈவன் சேல்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கா? அப்ப கான்ட்ரிபியூஷன் பெர் கரண்ட். ஸோ கான்ட்ரிபியூஷன் பெர் கிலோகிராம் இங்கே சொல்லிட்டான். கன்சம்ஷன் ஆஃப் மெட்டீரியல் எவ்வளவு? 2 கிலோகிராம். மேல பாருங்க. வாட் இஸ் கன்சம்ஷன் ஆஃப் மெட்டீரியல்? ஒரு மெட்டீரியல் உருவாக்குறதுக்கு ஆகக்கூடிய கன்சம்ஷன். அப்ப அதுதான் வந்து கான்ட்ரிபியூஷன் பெர் யூனிட். கான்ட்ரிபியூஷன் பெர் யூனிட் என்பது என்னன்னா எவ்வளவு கிலோகிராம் சொல்லிட்டான். இவ்வளவு கன்சம்ஷன் பண்றீங்கன்னா அப்ப அதுதான் 2 கிலோகிராம் தான் பண்ணிக்கிறீங்க இந்த செலவுக்குலாம். அப்ப 2 கிலோகிராம் தான் உங்களுடைய கன்சம்ஷன் பெர் யூனிட். அப்ப 2 கிலோகிராம் கழிச்சா உங்களுக்கு என்ன கிடைச்சிச்சு? 27.5 பெர் யூனிட் கிடைச்சிருச்சு. உங்களுக்கு இந்த கான்ட்ரிபியூஷன் பெர் யூனிட் உங்களுக்கு கிடைச்சிருச்சு. ஸோ இப்போ மெஷின் ஹவர் கிடைக்குமா சார்? ஆமா சார். மெஷின் ஹவர் எவ்வளவு? ஒரு ஹவருக்கு 3 ஹவர்ஸா? இங்க பாருங்க 3 ஹவர்ஸ். நல்லா மெஷின் ஹவர்ஸ் யூஸ்டு எவ்வளவு? இந்த கன்சம்ஷன் மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்றதுக்கு எத்தனை மணி நேரம் ஓடி இருக்குது மெஷின்? 3. அப்ப மெஷின் கான்ட்ரிபியூஷன் பெர் மெஷின் ஹவர் என்னங்க? இப்போ வாட் இஸ் 55? 55 is a contribution divided by machine hours. அப்ப மெஷின் ஹவர் மூலமா உங்களுக்கு 18 ரூபா. அப்ப இவ்வளவுதாங்க கணக்கு. அவ்வளவுதானா? எஸ், அவ்வளவுதான். வெரி சிம்பிள். From the above assumption computations we may comment on the probability. If total sales potential unit is limited, product B is more profitable, it is more contribution per unit. அதாவது சார், அதாவது டோட்டல் சேல்ஸ் பொட்டன்ஷியல் யூனிட் லிமிட் பண்ணிட்டீங்க.
அப்ப இதுதான் பெஸ்ட். If total sales potential in value is limited, product B is more profitable because it has higher PV ratio. PV ratio அவன் தான் highest இருக்கான். PV ratio அவன் 57. எதுங்க நம்ம தான் சொன்னோம் இல்லைங்களா? அதாவது நீங்க யூனிட் லிமிட் பண்ணீங்கனாலும் அவன் தான், வேல்யூ லிமிட் பண்ணாலும் யார் தான்? அவன் தான். If raw material is in short supply, product A is more profitable because it has more contribution per kilogram of material. If the raw material is in short supply, product A is more profitable because it has more contribution per kilogram of material. If the production capacity is limited, production capacity என்ன செஞ்சிட்டீங்க, நான் லிமிட் பண்ணிட்டேன். The profit B is limit profitable. என்ன? Because it has more contribution per machine hour. ப்ரொடக்ஷன் கெப்பாசிட்டினா என்னது? ப்ரொடக்ஷன் கெப்பாசிட்டி வந்து நீங்க கம்மி பண்ணீங்கன்னா வந்து அப்பயும் என்னதான், ஏன்னா அதுதான் அதிகமாக வருது 34. அப்ப ப்ரொடக்ஷன் கெப்பாசிட்டி இஸ் லிமிடெட், ப்ராடக்ட் பி இஸ் மோர் ப்ராஃபிட்டபிள். ரா மெட்டீரியல்ஸ் இன் ஷார்ட் சப்ளைனா ஏ என்ன ஆயிரும்? ரா மெட்டீரியல்ஸ் ஷார்ட் சப்ளை பண்ணேன். இங்கே தான் வந்து கம்ப்யூட்டேஷன் ஆஃப் ரா மெட்டீரியல் ஷார்ட் சப்ளை பண்ணிட்டீங்கன்னா இங்கே தான் அதிகம். ஏன்னா கான்ட்ரிபியூஷன் பெர் யூனிட் ஆஃப் மெட்டீரியல் வந்து எது அதிகமாக இருக்குது? ப்ராடக்ட் ஏ தான் வந்து அதிகமாக இருக்குது, 27 இருக்குது. புரியுதா? Statement showing optimum product mix when raw material is limiting factor. அப்ப என்ன சொல்லிட்டா, ப்ராடக்ட் ஏ வந்து நீங்க 3500 தான் நீங்க ப்ரொடியூஸ் பண்ண, அவன் என்ன சொல்லிட்டான், கணக்குல சொல்லிட்டான். நீங்க பாருங்க, ரா மெட்டீரியல் சொல்லிட்டான் பாருங்க. assuming the raw materials key factor availability of which 10,000 kilogram and each product cannot be sold more than 3,500. உங்களுக்கு அவைலபிலிட்டி ஆஃப் ரா மெட்டீரியல் வந்து கீ ஃபேக்டர் வச்சுட்டு அவைலபிலிட்டி which is 10,000 kilogram and each product cannot be sold more than 3,000. அப்ப பாருங்க, ப்ராடக்ட் ஏ வந்து 3500 மேல என்ன செய்யக்கூடாது, விற்கக்கூடாது. ஏன்? லிமிட்டிங் ஃபேக்டர் உங்களுக்கு வந்து கம்மியா தான் இருக்குது. இப்போ 3500 என்ன செய்ய முடியும்? நம்பர் ஆஃப் யூனிட்ஸ் இன்ட்டு 55 போட்டா 1,92,500 ரூபாய். ஃபிக்ஸ்டு காஸ்ட் 3500 5, 3500 யூனிட்ஸ் தானே, ஒரு யூனிட்டுக்கு 5 ரூபான்னு சொல்லுவாங்க. எங்க சொல்லிக்கலாம் ஃபிக்ஸ்டு காஸ்ட் நம்ம சொல்லிடுச்சு மேலே. ஃபிக்ஸ்டு காஸ்ட் பெர் யூனிட் எவ்வளவுங்க? 5 ரூபாய் தான். அப்போ ஏக்கு 5 ரூபாய், அப்ப 17,500 ரூபாய். அப்போ 1,92,500 மைனஸ் ஃபிக்ஸ்டு காஸ்ட் 17,500 ரூபாய். அப்ப எவ்வளவு வச்சுங்க உங்களுக்கு? 1,80,000 ரூபாய். ஆமா தானே சார்? இங்க என்னங்க சார் 1000 ரூபாய் எடுத்துக்கிறான் ஏன்னா நல்லா கவனிக்கணும். லிமிட்டிங் ஃபேக்டர், அதாவது பாருங்க, அஸ்யூமிங் ரா மெட்டீரியல் as the key factor, availability which is 10,000 kilogram and each product cannot be sold more than 3,500 units. அப்ப நம்ம இங்க வந்து யூனிட்டே சொல்லவே இல்லை. அவன் இங்க ஏதாவது சொல்லிக்கிறான் யூனிட்னு? எதுவுமே சொல்ல. சரி, இங்க வந்து 1000 யூனிட் போடுறான். நான் சொல்லி தரேன் 1000 யூனிட் எப்படி வந்துச்சுன்னு. இப்போ 1000 × 69 3500 தான் லிமிட்டிங் ஃபேக்டர். அவ்வளவுதான், அதுக்கு மேல தாண்டக்கூடாது. அப்போ பிக்சர் காஸ்ட் வந்து 10 ரூபா பிக்கு, அப்போ 35,000 ரூபாய் போட்டாச்சு. ஒர்க்கிங் நட்ஸ் நான் சொல்றேன், நல்லா கவனிங்க. அவைலபிள் மெட்டீரியல் நமக்கு எவ்வளவுதான்? 10,000 தான். அப்ப யூட்டிலைஸ் ப்ராடக்ட் ஏக்கு வந்து 2 கிலோ. ப்ராடக்ட் ஏக்கு எத்தனை தேவைப்படுது கன்சம்ஷன்? அப்ப 3500 கிலோக்கு எவ்வளவு தேவைப்படுதுங்க? அப்ப பேலன்ஸ் தான் எவ்வளவு இருக்குதுங்க ப்ராடக்ட்? அப்ப எத்தனை கிலோங்க? அப்ப 3,000 கிலோனா நல்லா கவனி, 3,000 கிலோ பேலன்ஸ் அதுதானே வரணும். 1 கிலோ 3 கிலோ தானே ஒரு கன்சம்ஷன். எவ்வளவு அவன் சொல்லிட்டான்? கன்சம்ஷன் எவ்வளவு சொல்றான் பாருங்க, இங்க பாருங்க. 3 கிலோ ஒரு யூனிட் ப்ரொடியூஸ் பண்றதுக்கு எவ்வளவு ஆகுது? அப்போ உங்க கையில எவ்வளவு கிலோ தான் இருக்குது? இப்ப அவைலபிள் மெட்டீரியல் 3000 கிலோ தான் இருக்குது. ஒரு யூனிட் ப்ரொடியூஸ் பண்றதுக்கு எவ்வளவு ஆகுது? அப்ப 3000 கிலோக்கு எத்தனை யூனிட் தான் நீங்க ப்ரொடியூஸ் பண்ண முடியும்? அப்பதான் அப்ப லிமிட்டிங் ஃபேக்டர் பண்ணீங்கன்னா அப்ப எவ்வளவுதான் இருக்குது உங்களுக்கு? 10,000 மெட்டீரியல் இருந்தா 7,000 ஏக்கு போயிடுச்சுன்னா லிமிட்டிங் ஃபேக்டர் ஏக்கு கொடுத்தீங்கன்னா பிக்கு நீங்க எவ்வளவுதான் கொடுக்க முடியும்?
இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அவ்வளோதான் இந்த கணக்கு. அப்போ டோட்டலாக பார்த்தா 69,000 மைனஸ் 35. அப்போ 69,000த்துல 35 போயிடுச்சுன்னா 34,000. சரி, புரியுதுங்களா? அப்போ 1,92,500 மைனஸ் 17,500. அப்போ 1,75,000. இங்கே நான் தப்பா போட்டேன். 1,75,000. இது ரெண்டுத்தையும் கூட்டுங்க. 1,75,000 அப்ப லிமிட் பெட்டர் அகைன் ஐ டெல் யூ. அவன் சார் 10,000 யூனிட் இருக்குது சார், அது 3,500 யூனிட் மட்டும் தான் நீங்க என்ன செஞ்சுக்கணும், ஏக்கு எடுத்துக்கணும். ஈச் ப்ராடக்ட் கேனாட் பி சோல்டு மோர் தென் 30,000. அப்ப 3,500 ரூபாய்க்கு போகக்கூடாது. அப்ப நான் ஃபர்ஸ்ட் ஏக்கு போட்டுக்கிறேன். ஏக்கு மட்டும் நான் 3,500 கொடுக்குறேன். இல்லாட்டி பி கூட போட்டு பார்க்கலாம். இப்படி போடலாம், இப்படி கூட போட்டு பார்க்கலாம். இந்த இதையும் போட்டு பாருங்க. டாக்ஸ் பார்க்கலாம். 10,000 தான் எனக்கு இருக்குது. பிக்கு எவ்வளவு தேவைப்படுது? 3,500 இன்ட்டு 3 ஆயிருமா? 3 தானே, 3 கிலோ தானே. அப்ப 3,500 இன்ட்டு 3 கிலோ போட்டா என்ன ஆயிடும்? 10,500. அப்ப வராது லாஜிக். என் கையில எவ்வளவு தான் இருக்குது? 10,000 தான் இருக்குது. அப்ப எதுதான் பெஸ்ட் ஆல்டர்னேட்டிவ்? 10,000 அந்த ஏக்கு தானே கொடுக்க முடியும். ஏன்னா ஏ தயாரிச்சாதான் எனக்கு எவ்வளவு வருது? வெறும் 7,000 வருது. மிச்சத்தை நான் பி கொடுக்க முடியும். ஆனா பிக்கு நான் ஃபர்ஸ்ட் போயிட்டுனா 3,000 ரூபாய் போட்டேன்னா அதுதான் அந்த கான்செப்ட். அப்ப வந்து 10,000த்துல இதுக்கு 3 கிலோ அப்ப 7,000 10,500 வந்துருச்சு. அப்ப இது வந்து லாஜிக்ல மைனஸ்ல போயிடும். அப்ப மைனஸ் நான் ஏ கொடுக்க முடியுமா? லாஜிக். அத லாஜிக்கல் ஃபேக்டர்ஸ் யூ ஷுட் திங்க். அதெல்லாம் அவங்க சொல்ல மாட்டான். பட் நீங்க வந்து இந்த பாயிண்ட் வந்து ரொம்ப ரொம்ப கிளியரான பாயிண்ட். திருப்பி அகைன் டெல்லி இந்த சம்பந்தம் முக்கியமா தான் சொல்றேன். ஸோ இதெல்லாம் நீங்க ஈஸியா போட்டுருவீங்க. சேல்ஸ் பெர் யூனிட், வேரியபிள் காஸ்ட், கான்ட்ரிபியூஷன் வரைக்கும் கண்டுபிடிச்சிருவீங்க. பட் கான்ட்ரிபியூஷன் பெர் கிலோகிராம் ஆஃப் மெட்டீரியல் அண்ட் கான்ட்ரிபியூஷன்ஸ் பெர் மெஷின் ஹவர்ஸ், இது ரெண்டுத்தையும் நம்ம கண்டுபிடிக்கிறோம். அப்போ வந்து சேல்ஸ் பொட்டன்ஷியல் யூனிட் வந்து லிமிட் பண்ணாங்கன்னா என்ன பண்ண முடியும், வேல்யூ லிமிட் பண்ணாங்கன்னா என்ன பண்ண முடியும், அல்லது ரா மெட்டீரியல் வந்து ஷார்ட் சப்ளை எதை நம்ம யூஸ் பண்ணலாம், அல்லது ப்ரொடக்ஷன் கெப்பாசிட்டி வந்து லிமிட்டடா இருந்துச்சுன்னா நம்ம எது ஏ பி அப்படின்றது வந்து எதை வச்சு தான் யூஸ் பண்ண முடியும், எதை வச்சு தான் யூஸ் பண்ண முடியும். அப்போ இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கேட்டால் எஸ், இது லிமிட்டிங் ஃபேக்டர் சம்னு சொல்லுவாங்க. எஸ்.